வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஆகஸ்ட் 12ஆம் தேதி உலக யானைகள் தினம். உலக யானைகள் தினம். யானைனாலே நமக்கு ஒரு சந்தோஷம் தான் இல்லைங்களா? பெரிய ஜீவன், பார்க்க அழகாக இருக்கும். ஒரு 3 விஷயம் சொல்லுவாங்க: யானை, ரயில், கடல். இந்த 3ஐயும் எவ்வளவு நேரம் பார்த்தாலும் அழுக்காது, அலுப்பே தட்டாது, பார்க்க பரவசமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இன்றைக்கி உலக யானைகள் தினத்தை முன்னிட்டு யானை பற்றி நாம் 2-3 வார்த்தைகள் பேசுவோம். சரிங்களா? உலகத்திலே யானைகள் மிக மிக பெரிய விலங்காக இருந்தாலும் சாதுவான விலங்கு. ஆனால் அதுக்கு கோபம் வந்தால் அதை நம்ம சீண்டுனா அது துவம்சம் பண்ணிவிடும் நம்மளை. அதைத்தான் இன்றைக்கி சொல்லியிருக்காங்க, சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்னு. இதைத்தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு தான் சொல்லியிருக்கேன். அப்போ காட்டில் தான் யானை இருக்குது. அநேகமாக இது யானைக்கு சொல்லப்பட்டதாக தான் இருக்கணும். அந்த அளவுக்கு ரொம்ப அமைதியான ஒரு ஜீவன் யானை. யானையில் 2 வகை இருக்குங்க. அதாவது ஆப்பிரிக்க யானை, ஆசிய யானை. ஆப்பிரிக்க யானைகளுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஆண் பெண் 2 யானைக்கும் தந்தம் இருக்கும். ஆசிய யானைகளுக்கு ஆண் யானைக்கு மட்டும்தான் தந்தம் இருக்கும். சில ஆண் யானைகளுக்கு தந்தம் இருக்காது. அதுக்கு பேர் மக்னா அப்படிங்கிறாங்க. ஆப்பிரிக்க யானைகளுக்கு பார்த்திங்கன்னா முன்காலில் 4 முதல் 5 விரல்கள் இருக்கும். பின்காலில் 3 முதல் 4 விரல்கள் இருக்கும். ஆசிய யானைகளுக்கு முன்காலில் 5 விரல்களும் பின்காலில் 4 விரல்களும் இருக்கும். அது மட்டும் இல்லை, ஆப்பிரிக்காவினுடைய அந்த யானைகளின் முதுகு குழி விழுந்தது போல் இருக்கும். ஆசிய யானைகள் வளைந்து காணப்படும். இதுதான் பெரிய வித்தியாசங்கள். இனிமேல் வர்றது போகிறோம் நம்ம யானைகளை பற்றி தான் பொதுவாக சொல்ல போகிறோம். இந்தியா, இலங்கை, பூட்டான், நேபாளம், பங்களாதேஷ், மியான்மர், சீனா, தாய்லாந்து, லாவோஸ், கம்போடியா, மலேசியா, இந்தோனேஷியா, இத்தனை நாடுகளில் யானை இருக்குது. ஆண் யானைகள் 14லேருந்து 15 வருஷத்தில் அந்த வயசுக்குள்ளே பருவமடையும். அதே பெண் யானைகள் 12லேருந்து 13 பருவமடையும். சரிங்களா? அப்புறம் இந்த யானையினுடைய கர்ப்ப காலம் சுமார் 21-22 மாதங்கள் வரும். அது மட்டும் இல்லை, அந்த குட்டி போட்ட 2வது மணி நேரத்தில் நடக்க தொடங்கிடும். நம்ம மாதிரி பிள்ளைங்கள மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எழுப்பி நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2 மணி நேரத்தில் நார்மலாக நடக்க ஆரம்பிச்சிடும். இது ஒரு பெரிய விசேஷம் யானைகளுடைய வாழ்க்கையில். மனிதனை விட யானைகளுக்கு கொஞ்சம் கண் பார்வை குறைவு, ஆனால் நுகரும் சக்தி அதிகம். பல கிலோமீட்டர் தூரத்தில் வரக்கூடிய அந்த பூகம்பம், நில அதிர்வுகள், சுனாமி போன்றவற்றை ஈஸியாக கண்டுபிடிச்சிருமா. அந்த அளவுக்கு அதனுடைய நுகரும் திறன் அதிகம். அப்புறம் ஞாபக சக்தி ரொம்ப அதிகம். ஒரு வாட்டி போயிட்டு வந்த வழியை என்றைக்குமே மறக்காதான். நமக்கு நேற்று கேட்டது இன்றைக்கி ஞாபகம் வர மாட்டேங்குது இல்லைங்களா? அது ஒரு பெரிய ஆச்சரியம். அப்புறம் இவ்வளோ பெரிய உடம்பை வச்சுருக்கே, இது என்ன பண்ணிடும், என்ன வேலை செய்யும், எங்கே போகும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? ஒரு வருஷத்தில் காட்டில் 500 முதல் 750 சதுர கிலோமீட்டர், நல்லா கேட்டுக்கோங்க, சதுர கிலோமீட்டர் இது இடம்பெயர்ந்து பிரயாணம் பண்ணுதான். அந்த அளவுக்கு அதனுடைய நடை அதிகம். ஒரு நாள் உணவு பார்த்திங்கன்னா 140 கிலோவிலேருந்து 270 கிலோ உணவு அதுக்கு தேவைப்படுது. யாரும் கவலமாக உருட்டி தர வேண்டியதில்லை. காடு நல்லா இருந்ததுன்னா அது நல்ல நிம்மதியாக சாப்பிட்டுக்கும். அதே மாதிரி அதனுடைய செரிமான சக்தி 40% தான். பெரிய ஒரு வேகமான செரிமானம் கிடையாது, மந்தமான வயிறுன்னு சொல்லலாம். அப்போது அந்த சாணம் போடும் பொழுது அதில் கிட்டத்தட்ட 50 வகையான தாவரத்தினுடைய விதைகள் இருக்குங்கிறாங்க. இந்த சாணியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகளை பறவைகள் உணவாக்கி கொள்ளும். அதோட கரையான்களுக்கு யானையினுடைய அந்த சாணம், நம்ம லத்தின்னு சொல்லுவோம், கரையான்களுக்கு மிக பிடித்த உணவாம். ஒரு நாளைக்கு 200 லிட்டர் தண்ணி குடிக்கக்கூடியது. 200 லிட்டர். அதனால தான் என்ன சொல்கிறாங்க, யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன் அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலை, முதுமலை, ஆனமலை, சத்தியமங்கலம், களக்காடு, முண்டந்துறை, இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் யானைகள் அதிகமாக இருக்குது. யானைகள் எந்த இடத்துல அதிகமாக இருக்கோ
அங்கே வந்து காடுகள் வளமாக இருக்கும்னு அர்த்தம். அந்த காட்டை பரப்புறதுல அந்த யானைகளுக்கு நிகர் யானைகள் தான். கிட்டத்தட்ட 18 லட்சம் மரங்களை உண்டாக்குது தன்னுடைய ஆயுள் காலத்தில் அப்படிங்கிறாங்க. 18 லட்சம் மரங்கள் நினச்சி பாருங்கள். எங்கெங்கே சாணம் போடுதோ அங்கெல்லாம் காடு தான். அந்த அளவுக்கு அந்த யானைக்கு ஒரு சக்தி உண்டு. ஆண் யானைகளுக்கு மட்டும்தான் அந்த மதம் பிடிக்கிறது அப்படிங்கிறது இருக்கும், பெண் யானைகளுக்கு அது கிடையாது. யானை சில பாதைகளை கண்டுபிடிச்சி வச்சுருக்கு பார்த்தீங்களா, அந்த பாதையில் தான் புலி, சிறுத்தை புலி, ஓநாய், செந்நாய் போன்ற விலங்குகள்லாம் அதை ஃபாலோ பண்ணி தான் போகுமா. அந்த தடத்தில் தான் இரவில் பிரயாணம் பண்ணுமா. தங்களுக்காக வழி தெரியாதான். இது தனக்கும் வழி கண்டுபிடிச்சி மற்றவங்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்குது இல்லைங்களா. தமிழக வனத்துறையினுடைய கணக்குப்படி மொத்தம் 3063 யானைகள் இருக்கிறதாக ஒரு கணக்கு சொல்லுது. அது இல்லாமல் தெப்பக்காடு, டாப் ஸ்லிப் இந்த மாதிரி இடங்களில் முகாமில் 27 யானைகள் தலா வளர்க்கப்படுகின்றன. இதெல்லாம் வளர்ப்பு யானைகள். ஆக மொத்தம் யானை அப்படிங்கிறது வந்து பிரமிப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதை நான் சொல்கிறத விட ஐயா கோவை சதாசிவம் அவர்கள் சொன்னார்னு வைங்க, சூப்பராக இருக்கும், இன்னும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி ஐயா அவர்கள் வந்து விருதுநகரில் ஒரு கருத்தரங்கத்தில் இருக்காங்க. அதனால் அவங்கள தொடர்பு கொள்ள முடியல. இன்னொரு சந்தர்ப்பத்தில் அவங்களே நேரடியாக பேச சொல்லலாம். ஆனாலும் பாருங்கள், நம்ம கோவில்கள், திருவிழாக்கள், சர்க்கஸ் போன்ற இடங்கள் இங்கேயும் யானை இருக்குது. ஆனால் யானையாக இல்லை. அதனால தான் அதை சொல்லுவாங்க, யானைகள் ஒரு காலத்தில் யானைகளாக இருந்தன, இப்பொழுது அங்குசத்துக்கு ஏற்ப நடனமாடும் பூனைகளாய் மாறிவிட்டன. ஒரிஜினல் யானை காட்டில் தான் போய் பார்க்கணும். ஐயா அவர்கள் காடறிதல் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறார் இல்லைங்களா, அதில் போனாலும் பார்க்கலாம். அதுலேயும் ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கும் உங்களுக்கு. அதோட இப்போ கூட பாருங்கள், ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு வாலிபர் வந்து செல்ஃபி எடுக்க போய் காட்டு யானைக்கிட்ட மாட்டி ஓடி போய் கீழே விழுந்து அந்த யானை வந்து அவர் காலை மிதிச்சிருது. இப்போ லேட்டஸ்ட் தகவல், அவர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க, 25,000 ரூபா அபராதம் போட்டிருக்காங்களாம். அதனால் காட்டுக்கு போங்க, யானை வேடிக்கை பாருங்கள், தள்ளி நின்று பாதுகாப்பாக இருக்கணும். 2 பேருக்கும் பாதுகாப்பாக இருக்கணும். நம்மளால் அதுக்கு தொல்லை வரக்கூடாது, அதனால் நமக்கும் தொல்லை வரக்கூடாது. சரிங்களா. இதான் இன்றைக்கி உலக யானைகள் தினத்தை முன்னிட்டு யானையை பற்றி கொஞ்சம் நேரம் தெரிஞ்சுக்கிட்டோம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா. அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயமுத்தூர். நன்றி, வணக்கம்.